மருமாங்கல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி பண்ணலாம்? ஆமா, மருமாங்கல்யம் அப்படின்னாக்கா திரும்ப தாலி கட்டுறது. தாலிங்கிறது அவங்கவுங்க வழக்கத்துக்கு தாலி வரும். அந்த தாலிக்கு சைடில் அப்படி வரும்போது அதெல்லாம் பரிவாரம். கோயில் மாதிரி, கோயிலில் மூலவர் சாமி இருப்பார், சுற்றி மற்ற சாமிங்க அது பரிவார சாமின்ற மாதிரி தாலியும் சாமி போன்றுதான். ஆமாம், தாலியும் வந்துட்டு அதனால தான் தாலி கட்டுறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கல்யாணம்னா தாலி கட்டுறவங்க அவ்வளோதாங்க, பெரியவங்க வந்துட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாம் கல்யாணம் நடத்தும் போது தாலி கட்டும் போகும்போது அங்கே 3,000,000 தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது நமக்கே தெரியாமல் இருக்கும். அதே நேரத்தில் அது சரியாக இருந்தால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணலை, அதான் அர்த்தம். ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாம் பண்ணல அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாம் இறைவன் மூலியமாக கிடைக்குது. ஏங்க, இறைவன் அங்கே இருக்கிறார், அதான் தூண் இருக்கிறார், துரும்பு இருக்கிறார் சொல்லிட்டுமே, அது நீங்களும் ஏற்றுக்கிற நிலைக்கு வந்துட்டீங்களே, அதனால அங்கிருந்து வரும். ஸோ அதனால கவலையே படாதீங்க.